யாழ் வரும் அனுர எதிர்ப்பில் ஈடுபட தயாராகும் பட்டதாரிகள். நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். மின்சார கட்டண சலுகை குறைப்பு தொடர்பாக ஆராய்வு. குளவி கொட்டிய சிறுவன் பலி. ஜனாதிபதியின் யாழ் விஜயம். பாரிய கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க தீர்மானம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வடக்கு விஜயத்தை முன்னிட்டு பாரிய கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக யாழ்ப்பாணம் தொழில் கோரும் பட்டதாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த அந்த சங்கத்தின் பேச்சாளர் கிட்னிசன் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 31ஆம் தேதி ஜனாதிபதி வடக்குக்கு விஜயம் செய்ய உள்ளதுடன் அன்றைய தினம் இடம்பெறவுள்ள யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் கலந்து கொள்ள உள்ளார். இந்த நிலையில் தங்களது பிரச்சினைகள் குறித்து ஜனாதிபதிக்கு அறியப்படுத்தும் நோக்கில் இன்று முதல் தொடர் போராட்டங்களை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாகவும் யாழ்ப்பாணம் தொழில் கோரும் பட்டதாரிகள் சங்கத்தின் பேச்சாளர் தெரிவித்தார். நாமலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டமா அதிபர் குறித்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளார். இலங்கையில் ரக்பி அபிவிருத்திக்காக இந்திய கிரீஸ் எனப்படும் இந்திய நிறுவனத்தினால் வழங்கப்பட்ட 70 மில்லியன் ரூபாவை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மின் கட்டணத்தின் சலுகை பொதுமக்களை சென்றடைகின்றதா என்பது தொடர்பில் ஆராய்வு. குறைக்கப்பட்ட மின்சார கட்டணத்தின் சலுகை பொதுமக்களை முறையாக சென்றடைகின்றதா என்பது தொடர்பில் ஆராய்வதாக பொதுமக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று நாளை மறுதினம் இடம்பெறவுள்ளதாக ஆணைக்குழுவின் தொடர்பாடல் பணிப்பாளர் ஜெயநாத் கேரத் தெரிவித்துள்ளார். இதில் பங்கேற்குமாறு இலங்கை வணிக சபை, வர்த்தக மற்றும் கைத்தொழில் சபைகளின் கூட்டமைப்பு, இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம், இலங்கை தேசிய கைத்தொழில் சபை, கட்டுமான தொழில் சபை மற்றும் ஒருங்கிணைந்த ஆடை சங்கங்களின் கூட்டமைப்பு ஆகியவற்றுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 17ஆம் தேதி முதல் அமுலாகும் வரையில் எதிர்வரும் 6 மாதங்களுக்கு மின்சார கட்டணத்தை 20% குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குளவிக்கொட்டுக்கு இலக்கான சிறுவன் பலி. புலன்னாவ வாடித்துற பகுதியில் நேற்று முன்தினம் குளவிக்கொட்டுக்கு இலக்கான சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அத்துடன் குளவிக்கொட்டுக்கு இலக்கான மேலும் 6 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குளவிக்கொட்டுக்கு இலக்கான சிறுவன் வகுப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கம்பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். அதே நேரம் குளவிக்கொட்டுக்கு இலக்கான ஏனையோரில் உயிரிழந்த சிறுவனின் தாய், தந்தை மற்றும் சகோதரன் ஆகியோரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்த சிறுவனின் சடலம் பிரேத பரிசோதனைகளின் பின்னர் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது.